என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இது ஏன் தரப்படுகிறது? அதிகாலை வேளையில் தான் திருமணம் நடைபெறுகிறது, கிரகப்பிரவேசம் நடைபெறுகிறது. வீட்டில் உள்ள நல்ல காரியங்கள் எல்லாம் அதிகாலையில் தான் நாம் செய்கின்றோம். அந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள். காலையிலே 4 மணிலிருந்து ஒரு 7 மணிக்குள் இந்த ஆசனங்களை செய்துவிட்டால் நமக்கு உடலிலே மிக அதிகமான சக்தியை நமக்கு தரக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது பிரம்ம முகூர்த்தத்தில் செய்தால். அதுதான் அதிகாலை வேளையில் நல்ல காரியங்களை செய்கிறார்கள். யோகாசனத்தையும் அந்த வேளையில் தான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். மற்ற பயிற்சியெல்லாம் செய்த பின் குளிப்பார்கள். காலைக்கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு இந்த ஆசனங்களை செய்ய வேண்டும். குளித்து விட்டால் உடல் வளையும் தன்மை ஏற்பட்டுவிடும். ஒரே நிலையில் படுத்திருப்பதால் விரைப்புத்தன்மை இருக்கும். நாம் இந்த ஆசனங்களை செய்யும் பொழுது லகுவாக செய்யலாம் குளித்து விட்டால். அதான் அந்த நிலையில் நமக்கு அரங்கிற்கு பாருங்கள். ஜாய்ஸ்ரீ அவர்கள் 12 வயது, தூத்துக்குடியிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். ஹோலி கிராஸ் ஏஞ்சல்ஸ் இந்தியன் ஸ்கூலில் படிக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஒரு அற்புதமான ஆசனத்தை செய்ய போகிறார்கள். அது மாதிரி துவிபாத ஆசனம் என்று பெயர். அதுக்கு அது யாரும் செய்ய முடியாது. கையை வச்சு தான் கும்பிட முடியும். காலை வச்சு கும்பிட போகிறாங்க. என் அருமை சீடரே, நீங்கள் அந்த துவிபாத விருஷ்டாசனத்தை செய்யுங்கள். இவ்வளவு அசால்ட்டாக அனாவசியமாக செய்கிறார்கள் பாருங்கள். கையை வைத்து தானே கும்பிடுவோம். இதில் என்னெல்லாம் கால் கரண்டை முட்டு, பந்துக்கிண்ணம் முட்டு, ஹிப்பில் உள்ள முட்டு, இவை சரி செய்யப்படுகிறது, ஃப்ளெக்சிபிள் ஆகிறது. அதை இருக இருக நமக்கு வேகமாக ஓடுவதோ மச்சுப்பிடி ஏறுவதோ பல விளையாட்டுகளில் வெற்றி பெறுவதோ கடினம். ஆகவே ஆசனம் செய்கிற குழந்தைகள் பள்ளிகளில் மற்ற விளையாட்டுகளில் ஓடுவது, சாடுவது, குதிப்பது, உயரம் தாண்டுவது, நீளம் தாண்டுவது, இவைகளெல்லாம் அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும். ஜாயிண்டுகள் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் இலகுவாக அந்த போட்டியிலே வெற்றி பெற்று விடுவார்கள். ஆகவே தான் இன்றைக்கு விளையாட்டுத்துறையிலும் யோகாசனத்தை சேர்த்து உலக அளவிலே போட்டிகளை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதன் மூலமாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைக்கின்றது, எம்பிபிஎஸ் படிக்கிறவர்களுக்கு இடம் கிடைக்கின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என் அருமை சொல்லே, இதை கலைத்து விட்டு அப்படியே வலது பக்கமாக திரும்பி இந்த ஆசனத்தை செய்யுங்கள். நீள மூச்சு வாங்கிக்கொள்ளுங்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். என் பக்கமாக திரும்புங்கள். கையை மேலே உயர்த்தி கும்பிட்டு கூட இந்த ஆசனத்தை செய்யலாம். கையை மேலே உயர்த்தி கும்பிட்டுங்க. நல்லா உயர்த்தணும் கையை. இன்னும் வெரி குட். அப்படி ஒட்டிடணும். தலை நேர கையை உயர்த்து, கை காதில் படணும். வெரி குட். அப்படியே கழிச்சிடு. அப்படியே திரும்ப ஒரு தடவை பண்ணு. கையை கும்பிட்டு உயர்த்துறல கையை. காதை ஒட்டி இருக்கணும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். ஏகபாத அந்த ஆசனத்தை கொடுத்து பண்ணு. காலில் தலையை கொடுத்து
ஏகபாத விருஷ்டாசனம் பண்ணி தலையை உள்ளே கொடுத்து முதல்ல பண்ணி காட்டினீங்களா? ம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்த பத்மாசனத்தில் அமருங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த குழந்தையெல்லாம் பல்வேறு மாவட்ட, மாநில, அகில இந்திய அளவிலே உள்ள போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கின்றது. எங்கே போட்டி நடந்தாலும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஆர்வமுடைய பெண் பல்வேறு பரிசுகளை வாங்கியிருக்கிறார்கள். இன்னும் பிற உலக அளவிலே நடைபெறக்கூடிய போட்டிகளிலெல்லாம் கலந்து கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே குழந்தைகளை மற்ற விளையாட்டுகள் செய்வதை விட யோகாசனம் செய்தால் அவர்கள் உடல் நலம் பெற்று எந்த விதமான மருத்துவ செலவும் அவர்களுக்கு ஏற்படாதவாறு வாழ்க்கையை மேம்படுத்தலாம். மற்ற குழந்தைகளை விட இவர்கள் தனியாக பிரிக்கப்பட்டு இவருடைய குணாதிசயங்கள், இவருடைய ஆற்றல், இவருடைய நினைவாற்றல், இவருடைய வல்லமையெல்லாம் வேறுபட்டு விடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே குழந்தைகளுக்கு நாம் ஆசனங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை என்றும் ஆரோக்கியமாக நலமுடன் உயர்ந்து வாழ்வதற்கான வழிமுறைகளை நாம் காட்ட வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.